டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு, எக்ஸப்ட் ஒரே ஒரு இண்டெக்ஸ் தவிர. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிளியராக நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்டம்பர் 2024 நிஃப்டினுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ்லேருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பீக் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025 அந்த கேண்டலுடைய ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபோர்த் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 டச் பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபோர்த் டைம் பிரேக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட்டாக ப்ரீவியஸ் ஸ்விங்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு செல்லிங் ஜோனும் அந்த இடத்துக்கிட்ட இருக்கு. அந்த செல்லிங் ஜோன் ஆல்ரெடி ப்ராப்பரான ஒரு செல்லிங் ஜோனாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த ஃபால் நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் போயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரேக் அவுட் ஆனது எக்ஸாக்டாக அந்த ரெஸ்டன்ட் வரைக்குமே போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கான ஹை வந்து நம்மளுக்கு எங்கே இருந்திருக்குன்னா நம்ம மார்க் பண்ண ஜோனுடைய பாட்டமாக எக்ஸாக்டாக ரீச் பண்ணியிருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த ஜோனுடைய டாப் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்ம மார்க் பண்ணிக்கக்கூடிய ஜோன். ஸோ இப்போ இதனுடைய டாப் நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது அடுத்த ஜோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 400 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது பிரேக் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ரெசிடென்ட்டாகவும் மாறலாம். மேபி இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்களும் நம்மளுக்கு டைம் எடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துருச்சு. அப்போ செகண்ட் டைம் நம்மளுக்கு டேரெக்டாக பிரேக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அது நடக்குதான்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டினுடைய பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கான அடுத்த ரெசிடென்ட். இன்டர்மீடியட் அந்த ரெசிடென்ட் எதிர்பார்த்தோம். இன்டர்மீடியட் ரெசிடென்ட்டும் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு இந்த இடத்துல. அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை சப்போர்ட்டாக எடுத்துட்டு நம்மளுக்கு அடுத்த ரெசிடென்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதனுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸுக்கு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம மார்க் பண்ண ரெசிடென்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாலும் சரி, இந்த ரெசிடென்ட் லைனை சேர்ந்து அது கூட சேர்ந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக அமைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிள் மந்த்ஸினுடைய ஒரு ரெசிடென்ட் லைன். ஸோ மல்டிபிள் மந்த்ஸ் நம்ம சொல்லும்போது செப்டம்பர் 2024 பீக்ல இருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 2025 பீக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நடந்தது எல்லாமே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இது நடக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதே பிரேக் அவுட் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் கிளியராக நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய அடுத்த ரெசிடென்ட்டை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கக்கூடிய சேனல் தான் நம்மளுக்கு திரும்பவும் யூஸ் ஆகும். அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, நம்ம மார்க் பண்ண அந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட பிரேக் ஆயிருச்சு தான். இதுலேயே நம்ம ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரியும். அட் த சேம் டைம் அந்த ஜோனையும் சேர்த்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் பிரேக் ஆகலை. ஸோ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நிஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜோனு நம்மளுக்கு பிரேக் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அந்த ஜூன் 2025 30 ஜூன் 2025 ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. அப்போ அந்த 600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிரும். அப்போ நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த ஒரு மூவை நம்மளால இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்ததா ஃபார்மா. ஸோ ஃபார்மா ஸ்லைட்டாக பாசிட்டிவாக போயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 2 ஜோனை பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணாதான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் ஒரு அப் மூவ் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து திரும்ப உள்ள வந்த மாதிரி திரும்ப இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அது மேபி அகைன் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ரெட் கலர் லைனை ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்ததா நல்ல ஒரு பாசிட்டிவாக போன ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது FMCG. ஸோ இதுக்கான காரணம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். நம்ம மார்க் பண்ண ஒரு சப்போர்ட் ஏரியாவை கிளியராக டச் பண்ணி ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனும் இருக்குது அப்படிங்கிறத நேற்று இண்டிகேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கிறது தெரியும். அதை சொன்ன கணக்குப்படி இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஓப்பன் ஆனதே அந்த இடத்துல தான். அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணி நின்றுருக்காங்க. பட் பிரேக் பண்ணிருச்சு அப்படிங்கிறக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்ததா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அதையும் சேர்த்து ரீச் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும், அடுத்த கட்ட மூவ் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த பாட்டம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1600 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மூவ்னே சொல்லி ஆகணும். நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்டும் சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் அவுட்டும் சரி கிளியராக இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்வேஸ் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பருடைய ஹையும் சேர்த்து பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஐடியில் வந்து ஒரு ரிவர்சல் சைன் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுவும் நடக்குதா இல்லையாங்கிறதையும் பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50 நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரீன் இல்லை ப்ளூ கலர் லைன் ஒரு ரெஸ்டாரண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்டமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை ஒரு ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் அது பிரேக் ஆச்சுன்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கரண்ட் லெவல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு ஒரு மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் 50ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததாக இன்னைக்கு வந்து நெகட்டிவாக போன ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PSU பேங்க் இண்டெக்ஸ் தான். இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் பெரிய அளவில் நெகட்டிவாக வரல, ஒரு 0.44%. பட் இருந்தாலும் மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சைன் தான் நமக்கு இங்கே ஃபீல் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14th அக்டோபர் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகக்கூடாது. என்னுடைய லெவலை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். 14th அக்டோபர் கேண்டிலுடைய லோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இல்லைன்னா இன்டர்மீடியட் பாயிண்ட் ஒரு மிடில் லெவல், அந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது. அது ஒரு ரீடெஸ்டிங் மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் வரணும்னா இந்த கிரீன் கலர் லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கணும். அட் த சேம் டைம் 17th செப்டம்பர் கேண்டிலுடைய லோவையும் சேர்த்து பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சா மட்டும் தான் நான் வந்து டவுன்ஃபால் எதிர்பார்ப்பேன். அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்விங் ஹை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த 19 செப்டம்பருடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதனுடைய ஹை வந்து 13,266, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,260ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனி அடுத்தது அது பிரேக் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் லைன் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 2025 கேண்டலுடைய ஓப்பன் ப்ரைஸாக தான் இருக்குது. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சைட் வேஸ் தான் போயிருக்கு. ஏன்னா க்ளோசிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹையை பிரேக் பண்ணல. 14th அக்டோபர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் அதனுடைய ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். அதை பிரேக் பண்ண முடியாமல் தான் நம்மளுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரியை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோனுக்குள்ள என்ட்ரா இருக்குது. இது நார்மலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இனி அடுத்த கட்டமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய 30 ஜூன் 2025 அந்த கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அது பிரேக் ஆன உடனே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன லெவல்ஸ்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சைட்வேஸ் தான். இப்போ நம்ம இந்த ஜோனுக்குள்ள தான் நம்ம சைட்வேஸ் எதிர்பார்க்குறோம். எத்தனை நாட்கள் வரும்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நான் முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி மார்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நாட்கள் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் எந்த டேரக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டேரக்ஷனில் நம்மளுடைய வியூ எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவான க்ளோசிங் வச்சிருக்கு. நேற்று அதுக்கு முன்னத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் பட் நெகட்டிவ் க்ளோசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே நடந்தது ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு சைட்வேஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு சைட்வேஸாக இருக்கும். அந்த கணக்குப்படி இப்போ நமக்கு லாஸ்ட் 3 டேஸாக சைட்வேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 எப்படி நாஸ்டாக் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் S&P 500 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக கோல்டு. ஸோ நியூ ஹையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ எங்கே தான் நிற்கும்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $4,244 நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண இடத்துல ஆக்சுவலாக நேற்று கூட ஒரு மெசேஜை பார்த்துருந்தேன். நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா $2,080 இருந்துச்சு. அந்த டைமில் வந்த ஒரு மெசேஜையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைமில் நான் சொல்லும்போது ஒரு $3,600 வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அப்போது நிறைய பேர் நம்பலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா $2,080 $3,600 ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல். அந்த லெவல் நான் வந்து 2080 பிரேக் பண்ணும்போதே நான் சொன்னது என்னன்னா இதுக்கப்புறம் கோல்டை கையில் பிடிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தியிருந்தாரு. பட் அந்த டைமில் வந்து ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். என்னன்னா கோல்டு இந்த அளவுக்குலாம் ரேலி ஆகாது, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. பட் அந்த வீடியோவில் இப்போ டெலிட் பண்ணிட்டேன். காரணம் வந்து என்னுடைய பழைய சேனல் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த கமெண்ட் உங்களால் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருந்தார். பட் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி என்னுடைய பழைய சேனல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. டெட்லைன் எல்லாமே முடிஞ்சுது. பட் இருந்தாலும் எனக்கு இனி வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அதுக்கு என்னுடைய இந்த பப்ளிக் வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் என்னுடைய அந்த பழைய சேனலில் நான் போடலான்ட்டு இருக்கேன். பட் அது எனக்கு எந்த ரெவன்யூவும் வராது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மானிட்டைசேஷன் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அதில் வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை மானிட்டைசேஷன் அந்த பிளாக்கை வந்து நான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நார்மலான சேனலில் தான் வரும். பட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் வீடியோ மட்டும் என்னுடைய பழைய சேனலில் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்ததாக சில்வர்.
சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹையை திரும்ப ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 1,64,300 அப்படிங்கிற லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டெக்னிக்கல் ஏதாவது ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணேன். அந்த சப்போர்ட் கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீ அதுக்கு அடுத்த கட்டமாக அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அது கரண்ட் லெவல் இப்போ நேற்றுக்கான லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் நம்ம ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து இன்னைக்கு நான் ஸ்டாக் டெக்னிக்கல்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.